Hi friends, welcome to தமிழக டென்ட் கொட்டாய். இப்போ வேர்ல்ட் கப் நடக்க போகிறது இந்தியாவில் T20 வேர்ல்ட் கப்பு. ஸோ நிறையா டீம்ஸ்லாம் விளையாடுறாங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். ஸோ வணக்கம் மகேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆச்சு, February 7th ஆரம்பிக்க போகுது T20 வேர்ல்ட் கப். ஸோ உங்கள் பார்வையில் யாருக்கு பலம் ஜாஸ்தி, யார் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது? உங்கள் பார்வை என்ன? வணக்கம் சுவாமி. ஆக்சுவலாக இந்த T20 அந்த ஃபார்மேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது நம்ம ஒன் டே 50 ஓவர் ஈச் மேட்ச் மாதிரியோ இல்லாட்டி டெஸ்ட் மேட்ச் மாதிரியோ நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்குலாம் அங்கே ரொம்ப லிமிட்டெட் ஸ்கோப்பு தான். ஸோ த ஃபார்மேட் இஸ் சச் தட் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ யார் அன்னைக்கு தேதியில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அன்னைக்கு அவங்க வில் வின். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதே கிடையாது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஒன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து மட்டும் 2 டைம்ஸ் வின்னர்ஸ். இந்தியன்ஸ் தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இதில் என்ன ஹிஸ்ட்ரினாக்கா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அடுத்த வருஷம் அதாவது பேக் டு பேக் வின்னர்ஸாக இருந்ததே கிடையாது. ஸோ இது இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். அந்த ஜிங்ஸை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அந்த வாட்டி வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் லீடிங் பிளேயர்ஸ். இப்போ தான் நீங்கள் T20 அகேன்ஸ்ட் நியூசிலாண்டு சச் டாப் சைடு அவங்களோட நம்ம வின் பண்ணியிருக்கோம். 4-1 வின் பண்ணோம் இப்போ தான் லாஸ்ட் வீக்கு. ஸோ இந்தியா இஸ் இன் ரெட் ஹாட் ஃபார்ம். ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேயர்ஸ் ஆர் இன் கிரேட் ஃபார்ம். திலக் வர்மா வந்துடுறாரு. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ ஆல் பாயிண்ட்ஸ் டு இந்தியாவோட டேக்கிங் த ட்ராஃபி அண்ட் ரீட்டைனிங் வித்தின் இந்தியா. இந்தியா ஸ்ரீலங்கா கோஹோஸ்ட் பண்ணுறாங்க. 55 மேட்சஸ் இருக்குது. ஆஸ் யூ செட் 7ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 4 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒரு குரூப் 5-5 இதில் என்னென்னா பாகிஸ்தான் 15th அன்னைக்கு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இந்தியாவோட. அதை பாய்காட் பண்ணுறதா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்பணும் ஐசிசிக்கு, நாங்கள் பாய்காட் பண்ண போகிறோன்ட்டு. அது இப்போதைக்கு அவங்க பண்ணனாக்க ரொம்ப ஹெவி பெனால்ட்டிஸ் வரும். அவங்கள ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்கள ஃபியூச்சர் டோர்னமெண்ட்ஸ், பைலேட்டரல் டோர்னமெண்ட்ஸ்லாம் அவங்கள பேன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெவன்யூ ஷேரிங்கை ஐசிசி வித்ஹோல்டுன்னு சொல்லி நிறைய த்ரெட்ஸ் இருக்கிறதால இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பாய்காட் பண்ணுறாங்க. இந்தியாவோட மேட்சோட பாய்காட் பண்ண போகிறாங்கன்றது ஒன்லி ஆன் பேப்பர். அவங்க ஜென்ரலி தே டோன்ட் வாக் த டாக். அவங்க பேசும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆக்சுவல் செயலில் வேற மாதிரி இருக்கும். எப்படி 15th அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஆஸ் யூ ஆஸ்ட், அதாவது இந்தியன்ஸ் ஆர் ஸ்டார்டிங் அஸ் ஃபேவரைட்ஸ். இல்லை, இப்போ இந்தியாவில் யார் நல்லா ஃபார்ம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியன் டீம்ல உங்க பார்வை? இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரெட் ஹாட் ஃபார்ம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அபிஷேக் சர்மா ஓப்பனிங்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஆக்சுவலாக அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, அதனால ஹி மே பி ட்ராப்டு. அதுக்கு பிறகு இஷான் கிஷன் விக்கெட் கீப்பராக திலக் வர்மா உள்ள வந்துட்டாருனாக்கா டீம் வில் பி கம்ப்ளீட். போலிங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ரீசன்ட் பாஸ்ட்ல நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்லாமல் இருந்தார், அவரும் ஃபார்ம்ல வந்துட்டாரு. எல்லாம் எவ்ரிதிங் பாயிண்ட்ஸ் டு வெரி ரொம்ப நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீமா இருக்கு. எல்லா டீம்ஸுமே பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு டீமா இருக்கு. அபிஷேக் சர்மால ஆரம்பிச்சு கடைசியில உங்களுக்கு பும்ரா வரைக்கும் எல்லாமே எவ்ரி ஒன் இஸ் இன் வெரி குட் நிக். பட் இந்தியாவுக்கு அடுத்து யார் பெஸ்ட் டீம் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா சேலஞ்ச் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட் இஸ் சச் தட் ஆன் எ கிவன் டே எந்த டீம் நல்லா விளையாடுறதோ அது டீம் தான் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இது குயிக்கா அந்த ஃபார்ம் எவ்வளோதான் நல்லா இருந்தால் கூட அன்னைக்கு தேதியில் இந்தியா மே ஹாவ் அ பேட் டே அப்படின்னாக்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு நிறையவே டீம்ஸ் இருக்குது. இங்கிலாண்டா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், எல்லா டீமுமே உங்களுக்கு நல்ல ஒரு இதில் இருக்கு. பங்களாதேஷ் பாய்காட் பண்ணதால ஆக்சுவலாக பங்களாதேஷ் பெரிய டீம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு
யூரோப்பியன் டீம்ஸ்லாம் கூட வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்து ப்ரீவியஸ்லி தே ஹவ் பீட்டன் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்ஸ், பாகிஸ்தான் ஒன்ஸ், இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏ கூட இஸ் நாட் அ புஷ் ஓவர். ஸோ வந்து இந்தியன் ஸ்டார்ட் அஸ் ஃபேவரேட்ஸ், பட் ஆன் எ கிவன் டே எனி ஒன் கேன் வின், அது மாதிரி இருக்கு. அதான் தோன்றது. இப்போ பார்த்தோம்னா வந்து ஃபார்ம் பிரகாரம் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா சவுத் ஆப்பிரிக்காவும் நல்லா ஆடுறாங்க. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் ஆமா, எல்லாமே ஆன் எ வந்து கிவன் டே, ஆமா ஆன் எ கிவன் டே எவ்ரி அந்த ஃபார்மேட் வந்து இது அது வந்து இட் ஒன்லி டேக்ஸ் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ். நல்ல இதுலேருந்து வந்து நல்ல ஸ்டேஜ்லேருந்து மட்டமாக போகிறதுக்கும், ஆர் வந்து ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்லேருந்து வந்து வின் பண்ணுறதுக்கு வரத்துக்கும் வந்து ஃபார்மேட் வந்து இட்ஸ் மேட் லைக் தட். இல்ல முன்னெல்லாம் வந்து 180 ரன்ஸே வந்து பெரிய சேலஞ்சா இப்போ 200 மேல போயிட்டு இருக்கு இப்போ இல்லையா? இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து எனிதிங் லெஸ் தேன் 230 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலா ஹிமாலயன் ஸ்கோர்ஸ்லாம் வந்து 10 ஓவர்ஸ் 15 ஓவர்ஸ்லாமே நம்ம வந்து ரீச் பண்ணிட்டு காம்ப்ரிஹென்சிவ் வின் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தோம்னாக்க இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எனி டீம் வந்து தட் ஸ்கோர்ஸ் லெஸ் தேன் 225 தே மே ஹாவ் காஸ் ஃபார் வரி. பட் அதான் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இந்த ஃபார்மேட்ல வந்து ரன்ஸ்லாம் இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் தி எல்லாம் ஹை பவர்டு பேட்ஸ்னால நவடேஸ் த பேட்ஸ் ஆர் நாட் இன்னும் அந்த காலத்து மாதிரி இல்லை இப்போ, ரைட்? இல்ல இல்ல, பட் அந்த பேட்டரோட ஷேப்பு, வெயிட், விட்த் எல்லாமே வந்து இட் இஸ் கவர்ன்டு, இட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். எல்லாருக்குமே ஒண்ணுதான் அது. இந்த அம்பையர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பட் when compared with previous நீங்க பாத்தீங்க 25 years பேக்ல இருக்க இந்த பேட்ஸ் டோட்டலி இட்ஸ் டிஃபரண்ட் நவ, ரைட்? ஆமா ஆமா. சோ அதுக்கு சொல்ல வரேன். சோ அதனாலே வந்து கரெக்ட் the game has changed சொல்ல வரேன். ஆமா, in batsman's favor. batsman's favor. பட் bowlingல வந்து பார்த்தோம்னா இவர் இருக்காரு ஹர்திக் பாண்டியா தான் வந்து he started that habit of bowling slow bounces. அதுக்கு யாருமே டெக்னிக் பண்ணதே கிடையாது அதுக்கு முந்தி, ரைட்? He was the one, I think, he started with slow bounces. Of course, now everybody is following it. India has got a great variety. நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா, அப்புறம் this வருண் சக்கரவர்த்தி is the best bowler in T20 இப்போ as things stand today. So top 3 bowlers வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்தியால இருந்து வராங்க. ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல், they complete the lineup. பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஹெவி ஹிட்டிங்க்கு வந்து சிவம் தூபே இருக்காரு. எல்லாமே வந்து உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு இவர் வாட் இஸ் நேம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இஸ் அனேபிள் டு கெட் அ கேம், அது மாதிரி இருக்கு. ஆமா, உள்ள வரதுக்கு அந்த 15ல இருக்கிறத தவிர உள்ள வர முடியல ஸ்ரேயஸ் ஐயரால். அந்த அளவுக்கு வந்து ஃபார்மிடபிள் காம்போவா இருக்கு இந்த T20. ஏதாவது சொல்லும்போது இல்ல, we must thank ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. எதுக்குன்னா ரோஹித் சர்மா தான் ஆக்சுவலா வந்து இந்த அளவுக்கு இந்த கல்ச்சரை கொண்டு வந்தது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, யூ கோ ஃபார் த கில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. அண்ட் விராட் கோலி ஃபார் த எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ் லெவல்ஸ்ல வந்து எஸ் கிரியேட் நியூ பெஞ்ச் மார்க்ஸ். இப்போ 2 ஸ்டால்வார்ட்ஸும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா இஸ் கோயிங் டு தோனி போனப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டதால first time வந்து this young guns are actually going to take charge. Yeah. Okay, let us wish. First match யாரு இந்தியாக்கு யாருக்கு first match? இந்தியாக்கு யுஎஸ்க்கு first match. நான் first opener will always be starting with the defending champion தான் எப்பவுமே. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். இங்கேயுமே அப்படிதானே. வேர்ல்ட் கப் கூட லாஸ்ட் டைம் கூட I think lot of Indians தான் விளையாடிட்டு இருந்தாங்க கிரிக்கெட். USA டீம் கூட பார்த்தோம்னா இந்தியாவுக்கு விளையாடினவங்க கூட அங்க போய் விளையாடினாங்கன்னு கேள்வி. அதான் தமாஷ். அது இன்னும் வேற ஏதாவது பேர் கூட பார்த்தேன் நான், ஞாபகம் இருக்கு, மறந்து போயிடுத்து. பட் நிறைய இங்க வந்து விளையாடுறானுங்க. being US citizen expect US இந்தியாவா டு வின் அப்படி கிடையாது. இது வந்து இட்ஸ் a கேம், ரைட்? இது வந்து நம்ம ஆளுங்க நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்லயே வந்து இருக்கிறவங்க இந்தியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா if Indian team goes and plays in West Indies, okay, they will support only India. அதுதான் அவங்க இப்போ அந்த that's why all the West Indies will get angry actually. நீ இங்க இருந்து எங்க டீம் சப்போர்ட் பண்ணாம you are supporting the Indian team அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது எப்பவுமே அது நடக்கிறது தான் அது. எனிவே தேங்க்ஸ்